1 2 3 4 5. உங்ககிட்ட இந்த மாதிரி லெஃப்ட் ஒரு பிரெட் இருந்ததுன்னா தூக்கி போடாமல் இந்த மசாலா பிரெட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக கொஞ்சம் ஸ்பைஸியாக எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த ப்ரெட்டை நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு தவா வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் இல்லைனா கீ இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, நான் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஊற்றிட்டு லைட்டாக அந்த ப்ரெட் அது மேலே வச்சு 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ரோஸ்ட் பண்ணுறது நீங்கள் ரொம்ப கிறிஸ்பியெல்லாம் பண்ணக்கூடாது. நார்மலாக கொஞ்சம் அந்த கலர் மாறும் இல்லையா, அந்தளவுக்கு இருந்தால் போதும். பொறுமையாக போட்டு இந்த பக்கமும் 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா லைட்டாக ப்ரௌன் ஆகிற மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை எடுத்து ஓரமாக வச்சுடுங்க. இப்போ நம்ம மசாலாவுக்கு தேவையான பொருளெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு ரொம்ப சிம்பிள். ஒரு ஆனியன் நான் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு கழுவிட்டு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப நல்ல ஃபைன் சாப் மாதிரி பண்ணிக்கிட்டேன். அது கூடவே 3 பல் பூண்டு, அதையும் சின்ன சின்னதாக ஃபைன் சாப்பாக பண்ணிக்கிட்டேன். நீங்கள் நினைக்கலாம் இது ஏன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு. ஆக்சுவலி பேஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது இந்த மாதிரி இந்த இஞ்சியும் பூண்டு சின்ன சின்ன ஃபைன் சாப்ஸ் இருக்கும்போது அதை கடிக்கும்போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். பேஸ்ட் யூஸ் பண்ணோன்னா அதோட டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ அதே பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, கார்லிக் போடுங்க. ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சியை போட்டுக்கலாம். இதை லைட்டாக வதக்கணும். கலர்லாம் மாறணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதங்கின உடனே நம்மளோட வெங்காயத்தை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கணும். வெங்காயம் போடும்போது கொஞ்சம் சால்ட்டும் தேவையான அளவு போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. சால்ட் எப்போவுமே தேவையான அளவு விட கொஞ்சம் கம்மியாக போடுங்க இதுக்கு. ஏன்னா ப்ரெட் போடுறதுனால உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சால்ட்டு பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க, கம்மியாகவே போட்டுக்கோங்க. இது வதங்குற டைமில் நம்மளோட ப்ரெட்டை கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச ப்ரெட் இருக்கு இல்லையா, அதை நல்லா கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன க்யூபாக எப்படி உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. நார்மலாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டாலே நல்லா தான் இருக்கும். இதை கட் பண்ணி வச்சுட்டு இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இது மசாலா ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சமாக மஞ்சள் தூள் கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணியோ அதிகம் பண்ணியோ போட்டுக்கோங்க. ஆனால் 1 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கோங்க. கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா இருக்கும் இல்லையா, அதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. நல்லா மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை இதில் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி பண்ணுங்கள். இது எப்படி வரணும்னா நல்லா ப்ரெட்டு நல்லா ரோஸ்ட் ஆகி பின்னாடி வெளியில் நல்லா கடிக்கும்போது கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கணும், ஆனால் உள்ளே சாஃப்டாக இருக்கும். அந்தளவுக்கு மசாலாலாம் நல்லா இறங்குற மாதிரி ஃபுல்லாக நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ப்ரெட் மசாலா ரெடி. இது நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு ரூல் இருக்குது. உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக அப்படியே அந்த ஃப்ளேவர் வேணும்னா டொமேட்டோ சாஸ் யூஸ் பண்ணி சாப்பிடுங்க. இல்லை நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது காரமாக இருக்குது ஆனால் இன்னும் சாப்பிடணும் போல் இருக்குது, அந்தளவுக்கு இருக்குன்னா அது கூட கொஞ்சமாக தயிர் வச்சு டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அந்தளவுக்கு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.